மற்ற படத்துக்கு வெயிட் பண்ணதை விட இந்த படத்துக்கு கொஞ்சம் இன்னும் ரொம்ப ஆர்வமாக இருக்கேன். ஏன்னா இந்த படத்தின் கதை, படத்தினோட நோக்கம் அப்படிப்பட்டது. மற்ற படத்தை விட ஒரு காத்திரமான நோக்கம் இந்த படத்துக்குள்ள இருக்குது அப்படிங்கிறது ஒரு நிஜம். ஆக்சுவலி நான் பார்க்கும்போது அந்த சாங் ரிலீஸ்லேருந்தும் சரி, ட்ரெய்லர் வந்ததுக்கப்புறமும் இது நீங்கள் ரொம்ப எஃபோர்ட் போட்டு ஒரு பயங்கர வெறித்தனமாக இருந்திருக்காரு அப்படின்னு தானே சொல்ல தோணுது. பிகாஸ் அது சாங்கா, லிரிக்ஸா, அவுட்டா, ஸ்க்ரீன் பிளே அது எப்படின்னு என்னால் சொல்ல தெரியல. ஆனால் ஏதோ ஒரு விஷயம் அதில் இருக்குது. ஆமாம், இந்த கதை ரொம்பவே ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இந்த படத்தில் ஹேண்டில் பண்ணிக்கிற விஷயம். அது தப்பாயிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் அந்த மாதிரியான விஷயங்கள் மீது நம்பிக்கை மக்களுக்கு போயிடும். அது மாதிரி அந்த மாதிரி களத்தை தொடுறதுக்கோ இல்லை அந்த மாதிரியான ஒரு கான்ஃப்ளிக்டை பேசுகிறதுக்கோ பின்னாடி வரக்கூடியவங்களுக்கு ஒரு பயமும் நம்பிக்கையும் விதைச்சிருவாங்க. அப்போது இந்த படம் ஜெயிச்சாகணும் அப்படின்னா தான் பின்னாடி வரவங்களுக்கு அது ஒரு பெரிய நம்பிக்கையாக இருக்கும். அதனாலே இந்த மாதிரியான ஒரு களத்தை தொட்டதுனால, இந்த மாதிரியான ஒரு கதையை தொட்டதுனால கொஞ்சம் நம்ம மேலே ஒரு பொறுப்பு அதிகமாகி, ஏன்னா இது ஒரு எல்லாம் பயப்படக்கூடிய ஒரு களமாக இருக்குது. ஸோ பேச முடியாத விஷயம், இதை காட்டவே முடியாது அப்படின்னு நினச்சக்கூடிய விஷயங்கள் சில காட்டியிருக்கோம். அதனால் என்ன ஆகுதுன்னா, நம்ம அந்த பொறுப்புணர்ச்சியோடு சேர்ந்து இது கரெக்டாக கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் அதீத உழைப்பை வாங்கின படம்னா என்னோட கேரியர்லேயே ரொம்ப அதிகமான உழைப்பை வாங்கின படம்னா பைசன் தான். கண்டிப்பாக ஒரு ராம் சாரும் அதுதான் சொன்னார்ல, இந்த படம் ஒரு பெஸ்ட்டாகவே இருக்கும். ஆமாம், படம் பார்த்தீங்கன்னு சொன்னாங்கன்னா உன்னோட கிராஃப்ட்லையும் சரி, உன்னோட கதையாக்கத்திலையும் சரி, பட் பொலிட்டிக்கல் வியூவாகவும் நீ ஒரு மெச்சூர்டான இடத்துக்கு போயிருக்க. இவ்வளோ கான்டெம்பரரியாக இவ்வளோ கான்ட்ரவர்ஷியலாக இருக்கக்கூடிய ஒரு விஷயத்த நீ அதை கையாண்டிருக்க விதம் ரொம்ப பிரமிப்பாக இருக்குது, இவ்வளோ பெஸ்ட் அப்படின்னு சொன்னார். ஆனால் எப்பவுமே இப்போது நம்ம சந்திக்கக்கூடிய பிரச்சனை, நம்ம சார்ந்து இருக்கக்கூடிய பிரச்சனைகள், இதெல்லாம் சரி செய்யணும், இந்த மாதிரியான விஷயம் தான் நம்ம மைண்டில் ஓட்டிகிட்டே இருக்கோம். இதோட முடிச்சிடணும், நம்ம மூலமாக ஏதாவது ஒரு வெளியில் ஒரு தீர்வு வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சி பல்வேறு படைப்புகளை கொண்டு வந்துட்டுருக்கீங்க. என்னைக்காவது ரொம்ப பொலிட்டிக்கலாக உள்ள போயிட்டோமோ, ரொம்ப இதாகிட்டோமோ, என்னைக்காவது ஒரு விஷயம் மைண்டில் ஓடி இருக்கானா? அப்படி தோணாது, இன்னும் சரியாக சொல்லணும்னு தோணும். இப்போ நீங்கள் ஒரு படம் எடுக்கிறீங்க, அந்த படத்துக்கு ஒரு எதிர்வினை நிகழுது, அந்த படத்தை தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னா, ஒருவேளை அது ஆடியன்ஸ் கொஞ்சம் எதிர்வினை பண்ணுறாங்க அப்படின்னா, ஓகே, நம்ம 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 பண்ணது தப்பு கிடையாது, அதை இன்னும் சரியாக பண்ணணும், அவங்களையும் வென்றெடுக்கணும், அவங்களுக்கு பிடிக்குன்னா சமூகம் நீங்கள் நம்ம எப்படின்னா ஆர்ட் ஃபார்மில் இயங்கும்போது மட்டும் இந்த மாதிரி நம்ம ஃபீல் பண்ணக்கூடாது. ஆர்ட் ஃபார்ம், நான் ஒன்றும் அரசியல்வாதி கிடையாது. அப்போது நான் ஒரு மேடையில் பேசும்போது பார்த்து பேசுகிறது, போராடும்போது அதுக்கு ஒரு ஆட்டிடியூட், மேடையில் பேசும்போது அதுக்கு ஒரு ஆட்டிடியூட்னு வாழ முடியாது. ஒரு கலைத்தன்மையில் இயங்கக்கூடிய போது இந்த கலையை ஒரு வடிவம், அதை நிச்சயமாக எல்லா மனுஷங்களையும் வென்றெடுக்க முடியும். யாருனே தெரியாத ஒருத்தர் ஒரு 50 படங்கள் நடித்து ஒரு பெரிய ஸ்டார் ஆகி கிட்டத்தட்ட கடவுள் ரெஞ்சுக்கு ஆகக்கூடிய தன்மை நம்ம ஊரில் சினிமாவில் இருக்குது. அப்படிங்கும்போது அப்போ அந்த சினிமாவை பயன்படுத்தி நீங்கள் ரொம்ப ஆழமான விஷயங்களை நிறைய பேச முடியும். பட் இந்த மாதிரியான இந்த மாதிரியான ஒரு ரொம்ப மனித சமூகத்துக்கு தேவையான கருத்துக்களை பதிவு பண்ணி பேசும்போது, சமத்துவ கருத்துக்களை பேசும்போது டிவைடான பீப்புள்ஸ் வரதான் செய்வாங்க. ஏன்னா இங்கே வேறு நம்பிக்கைகள் இருக்குது, வேறு வாழ்க்கை முறை இருக்குது. அதனால ரெண்டு பக்கமும் பிரிவாங்க. ஒரு கருத்துல 2 பக்கமா பிரிகிறது நமக்கு பெரிய ஆச்சரியம் கிடையாது. அது நம்ம எப்பவுமே இருக்கும். நம்ம அண்ணன் தம்பியா பிறந்த நாள்லேருந்து அண்ணன் கூடயே ஃபைட் இருக்கும், நமக்கு தம்பி கூடயே ஃபைட் இருக்கும். ஓகேங்களா? அப்போ ஒரு கருத்தை பேசும்போது 2 பக்கமா இன்னொரு பக்கம் எதுக்குறாங்களே அப்படின்னு நம்ம நினைக்கவே கூடாது. ஏன்னா கருத்துங்கிறது அப்படிதான் உருவாகும். அவங்க எதுக்குறாங்களே, இவங்க ஆதரிக்கிறாங்களே, அவங்க ஏற்றுக்கவே மாட்டேன்றாங்களே அப்படின்னு யோசிச்சிங்கன்னா, எல்லாரும் ஏற்றுக்கிறது கருத்தே கிடையாது. ஏன்னா ஒவ்வொருத்தர் வாழ்வியலின் அடிப்படையிலையும், அவங்களுக்கு வாழ்க்கை கொடுத்த அதிகாரத்தின் அடிப்படையிலையும், அவங்க வாழ்க்கை கொடுத்த லாபம்னு ஒன்று இருக்குது. அவங்க சிலவங்களுக்கு ஈஸியாக சில விஷயங்கள் கிடைச்சிட்டு இருக்கும், அவங்களோட மதிப்பீடு வேற மாதிரி இருக்கும். ஒன்றுமே கிடைக்காதவங்களோட மதிப்பீடு வேற மாதிரி இருக்கும். தொடர்ந்து புறக்கணிக்கப்படுறவங்களோட மதிப்பீடு வேற மாதிரி இருக்கும். எல்லாமே ஈஸியாக கிடைக்கும். அப்போ இந்த டிவைடான கருத்துக்கள் வரத்தான் செய்யும். அப்போ அந்த கருத்தை வச்சு நம்ம நம்மளோட நிலைப்பாடையோ நம்மளோட அரசியல் பார்வையோ மாற்றிக்க முடியாது. நமக்கு நம்ம இயங்கக்கூடியது ஆர்ட் ஃபார்ம். அப்போ ஆர்ட் ஃபார்மில் நீங்கள் தொடர்ந்து இயங்கிக்கிட்டே இருக்கணும். யோசிச்சு பாருங்க, நீங்கள் உங்களுக்கு பெருசாக இன்றைக்கி ஸ்டாராக அத்தனை பேருமே விமர்சிக்கப்பட்டவங்க தான். இதெல்லாம் சினிமாவாடா, இவங்களும் சினிமான்னு கேட்டு இன்றைக்கி அவங்க தொடர்ந்து பண்ணி மக்கள்கிட்ட அந்த முகத்தை பதிச்சு அவங்க இன்றைக்கி ஒரு ஸ்டாராக இருக்காங்க. அதே மாதிரி தான் கருத்துக்களுமே தொடர்ந்து சினிமாக்குள்ளே நீங்கள் இந்த மாதிரி இயங்கும் போது, இந்த கருத்து பரவலாக்கப்படும் போது, பின்னாடி வரக்கூடிய இயக்குநர்கள், பின்னாடி வரக்கூடிய கிரியேட்டர்ஸ் அவங்க பண்ண ஆரம்பிப்பாங்க. இது ஒரு பேசு பொருளாக மாறிக்கிட்டே போகும்.
அது என்னைக்காவது ஒன்றும் நடக்கதான் செய்யும். விமர்சனம் பண்றோம் கடைசி வரைக்கும் பண்ணிட்டே தான் இருக்கும். ஆமாம், நீங்கள் என்ன அப்படின்னா விமர்சனம் பண்ணுறதுன்னா அன்னைக்கு வாழ்க்கை அன்னைக்கு முறைக்கு இப்போ நீங்கள் இன்னைக்கு இருக்கீங்கன்ட்டு நம்ம இன்னொரு 15 வருஷம் கழிச்சு ரெண்டு மீட் பண்ணுறோன்னா இதே மாதிரி நம்ம பேச மாட்டோம். இந்த 15 வருஷம் நம்ம வாழ்க்கை வேக அனுபவத்தை கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? ஆக 15 வருஷம் வெயிட் பண்ணுமான்னு கேட்டால் அப்படி தான் வெயிட் பண்ணி தான் ஆகணும். மனித சமூகம் அப்படி வெயிட் பண்ணி எல்லாரும் நிறைய விஷயங்களை பேசி காத்திருந்து நம்பிக்கை இதுக்கு முன்னாடி நமக்கு வேலை செஞ்சவங்க எல்லாருமே நாம மாறி இருப்போம் அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் அவங்க போய் சேர்ந்துருக்காங்க. கண்டிப்பா. எல்லா தலைவர்களுமே நாம இன்னைக்கு அந்த தலைவர்களை முன் வச்சு சில உரையாடல்கள் நிறுத்திக்கிட்டு இருக்கோம். நம்ம போனதுக்கு அப்புறம் நம்மளையும் சேர்த்து முன் வச்சு இன்னொருத்த உரையாடுவான். அது தவிர்க்க முடியாது.